உலகத்திலே பெரிய முருகர் சிலை கட்டுற ஒரே ஒரு இடம் ரத்னகிரி முருகர் கோயில் தாங்க. கோயிலே மூடிடலாம் அப்படின்னு 1960 எடுத்த முடிவையே கைவிட்டுட்டு இன்றைக்கி வரைக்கும் இந்த கோயில் பயங்கரமாக பிரம்மாண்டமாக நடத்துகிற ஒரு கோயிலுங்க இது. இன்றைக்கி வரைக்குமே இந்த கோயிலில் பக்தர்களோட எண்ணிக்கையும் பக்தரோட வேண்டுதலையும் தெளிவாக நிறைவேற்றுற ஒரு இடம் இந்த கோயிலுங்க. இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மர்மமான விஷயமும் அப்புறம் மக்களுக்காக நிறைய விஷயம் இன்னும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோன்னா என்னடா ஊர் அது ரத்னகிரி கோயில். சாரிங்க மறந்துச்சு. ரத்னகிரி கோயில் வந்து விளாக் எடுக்கிறதுக்கு போயிருக்கிறோம். நம்ம ஊர்லேருந்து நம்ம எப்படி போகிறோன்னா மேல்விரானம், வல்லும்பாக்கம், அலந்தலை, வாலாஜா டு சென்னை பெங்களூர் பைபாஸ். அந்த பைபாஸ்லேருந்து போயிருக்கிறோம். சரி வாங்க, உங்களுக்கு போகிற வெயிலில் சில நிகழ்வுகள்லாம் காமிச்சிங்கன்னா கோயில் போய் காட்டுறேன். மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இது உங்களுக்கு வேண்டாம்னா அந்த சாட் பேரை கிளிக் பண்ணால் கோயில் விளாக்ல இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகேவா? காமெடி ஆகிறவங்க இதை மட்டும் பாருங்கள். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அலந்தல் கோயில் பண்ணை கட்டிங்ஸும் எடுக்கிறோம். இது வந்து டேஞ்சரான கோயில் பண்ணை டேர்னிங்கு. நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து திரும்புங்க மக்களே. ஒரு அக்கா ஸ்கூட்டி கொண்டு வராங்க, அவங்களுக்கு ஓட்ட தெரியாமல் கொண்டு வந்துருக்காங்க. போய் எங்கள் ஹஸ்பண்ட் வர பார்க்குறாரு, பார்த்த கொட்டேஷன் அவர் பார்க்குறது. பார்த்து ஓட்டுங்க. நாங்கள் எத்தனை பேர் போகிறோன்னு உங்களுக்கு ஃப்ரெண்டு கேமரா காட்டுறேன். வெயிட் பண்ணுங்க. கேமரா செல்ஃபி பார்த்தா போஸ் கொடுக்க போகிற சொல்லிட்டு எங்களை இருந்து சேர்த்துட்டு தர போகிறேன். டிவிட்டா பண்ணிக்கிறோம் காய்ச்சி. நாங்கள் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபன் அண்ட் ஹிஸ்ட்ரியாக இருக்கும். கொஞ்சம் டெஸ்ட் அதுக்கு பார்க்குறோங்க காய்ஸ். பார்த்தீங்கன்னா காணும் பொங்கல், என்ன பொங்கல், தை பொங்கல். இன்னைக்கு தை பொங்கல் கோயில் விளையாடுறது போயிருக்கிறோம். காய்ஸ் கரும்போடு பண்ணலாமா வந்துமே. சரி வாங்க, வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக டிரைவர் இவர் தான். எங்களுக்கு ஷாப்பான கொஞ்சம் டவுட் ஆகுது. ரேஸ் வச்சு ஓட்டலாம். அந்த கார் எதுவும் மைண்ட் ப்ளஸ் ஆகிட்டுக்குது. பியூட் ஆகிட்டுக்குது. பார்த்தீங்கன்னா 70s காதல். குக்கி கிட்ஸ்லேயே சிங்கிள் ஆகிற ஒரே ஒரு ஆள் நான் மட்டும்தாங்க. குக்கி கிட்ஸ்லேயே பார்த்தா இந்த பாதி அந்த பாதி கலந்த கலவை 2002 90 கிட்ஸ் பாதி, 2K கிட்ஸ் பாதி. ஆனால் இன்னும் சிங்கிள் தான். நான் பண்ணாம நேரம் நம்ம தலையே பரோடாமா கோயில் லெஃப்ட் எடுத்த அணைக்கட்டு ரோடு. நம்ம ரைட் எடுத்து போயிருக்கிறோம். இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நின்றுச்சு. இப்போ ஓரளவுக்கு கம்மியாக தான் வந்து இருக்குது. இது ஒன்றும் அந்த பழத்தை ரெடி பண்ணல யாருமே. டக்குவே மச்சான் என்ன பண்ணுறீங்களா? பாலாஜாக போனால் டிராஃபிக்காக இருக்கும். அதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் ரோடு பிடிச்சி போயிருக்கிறோம். ஏன்னா அது டிராஃபிக் ரோடு, அது ஜாலி ரோடு. நாங்கள் நேராக ஒன்று சர்ச் ரோடு பிடிப்போம், இல்லைன்னா வாலாஜா நம்ம ஹாஸ்பிட்டல் பார்த்து ஜாயின் ஆகும். இப்போ மைண்ட் இருக்கிற மாதிரி தான் கரெக்டாக போகும். அது எங்களுக்கு கரெக்டாக தெரியல. ஏங்க டிரைவர் நான் முடி எடுக்கிறான்னு பார்க்கலாம். டிரைவர் வந்து நான் முடி எடுப்பாருன்னா நம்ம சர்ச் ரோடை பிடிச்சிட்டு ஆயிஸ் சர்ச் ரோடு பிடிச்சிட்டு கட்டிங் எடுத்து பண்ணிக்கிறோம். இந்த ரோட்டில் கட்டிங் எடுக்கிற மட்டும் கொஞ்சம் பார்த்து கட்டிங் எடுங்க ஃபுல்லாகவே. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அருள் குமரன் டெக்ஸ்டைல்ஸ் ஏண்ணா சுல்தான் நகர் போகிறேண்ணா. நீங்கள் மொத்தம் நேட்டி தான் மொத்தம் ஒன்று இப்போ தரமான டிரைவர்னா நிரூபிக்க ஒன்றும் அவசியம் கிடையாது. நார்மலாகவே போ. வந்து பார்த்தீங்கன்னா பாலகாலம் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரோட்டில் பண்ணிக்கிறோம் காய்ஸ். நான் பார்த்தீங்கன்னா வாலாஜா பாய்ஸ் ஸ்கூல். இங்கே பச்சை பசங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா கொஞ்சம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மக்களே இது மாதிரி ஜங்ஷன் வருதா லெஃப்ட்டு ரைட்டு பார்த்து வாங்க. ஏன்னா எங்கள் ஜங்ஷனில் கார் வண்டியெல்லாம் கொஞ்சம் பார்த்து போகாமல் வாங்க. வண்டிக்காரன் போகிறீங்களா முடிஞ்ச அளவுக்கு லெஃப்ட்டு அடிச்சு ஒரு ஓரமாக போங்க. ரைட் ரோட்டில் இந்த ரைட் ரோடு எப்பவுமே வந்து ஃபாஸ்ட்டாக போகிற ஒரே ஒரு மட்டும்தான் வேகமாக போகிற டூ வீலரில் நிற்போம். ஸ்லோவாக போகிறனால லெஃப்ட் அடிச்சு போலீஸுக்கு போகிறாங்க பார்த்துப்போம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராணிப்பேட்டை பிசி மோட்ரு பிரிட்ஜு புஸ்தம் இதுதான் போலீஸ் சிக்கன் இடம் காய்ஸ். போலீஸ் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. வரவங்க பார்த்துவாங்க. அப்படியே நம்ம ரைட் எடுத்துனா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைபாஸ் பிடிக்க போகிறோம் கொஞ்சம் நேரத்தில். சரி பார்த்துருக்குங்க ஏறி பார்த்து பைபாஸ் வருங்க. வர்றது வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம அச்சானா நம்ம கால் டேரெக்ட் ஹாஸ்பிட்டல் தான். பைபாஸ் என்ன நேற்று ஸ்பீட் மாதிரி
இது நம்ம கட்டுக்கிறாங்க அதான் சொல்கிறான். அது ராகோயில் இல்லையா? நீங்கள் இந்த ஹைவேல வந்தீங்கன்னா அப்படியே பாலாறு பிரிட்ஜு பார்க்கலாம். இந்த பாலாறு பிரிட்ஜுக்கு ஒரு கதை இருக்குது. எங்கள் ஊருக்கு ஒரு வரலாம். இந்த பாலாறு பிரிட்ஜில் தண்ணி போச்சுன்னா மேலேருந்து பூச்சி வச்சாலே பூச்சி மேலே போட்டுட்டு போவோம். அந்த அளவுக்கு தண்ணி போச்சுன்னு எங்கள் ஊருக்கு ஒரு ஃபீல் ஆகுறாரு. அதான் அந்த பிரிட்ஜ், அது பாலாறு பிரிட்ஜ். இதுதான் காய்ஸ் ஆற்காடு ஏரியாவுக்குள்ளே போகிறது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆற்காடு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகிறது. பிரிட்ஜு கட்டாங்க, அதனால் பிரிட்ஜ் மாட்டேங்குது. பைபாஸில் வரவங்க பார்த்து சேஃப்டியாக வாங்க, ஹெல்மெட் போட்டுவாங்க. முக்கியமான விஷயம், லெஃப்ட் ரோட்டில் வாங்க, ரைட் ரோடு 2 ரைட் ரோட்டில் போகாதீங்க. சரியா? வரவேல சில்லுன்னு ஒரு காஃபி குடிங்க. நான் ஒன்று ஏடிபியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி 35 ரூபா. அந்த நம்ம 3 காஃபி குடிக்கலாம். ஆனால் அந்த டேஸ்ட் வெளியே வராதுங்க. நல்லா தான் இருக்கும். நாங்கள் மேல் விசாரம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பைபாஸில் வரும்போது தான் நம்ம வேலிடினா நம்ம புரிஞ்சுக்கிறோம். என்ன ரீசன்னா அவன் புது காரு பயங்கரமாக போகிறான். நம்ம கிட்டனா இருக்குதுங்க ஒன்றும் இல்லை. காலத்தில் சம்பாரிச்சிக்கலாம் ஒரு காலத்தில். இந்த மாதிரி கொஞ்சம் சர்வீஸ் ரோடு எடுக்கும்போது கொஞ்சம் லைட்டாக பார்த்து கட்டிங்ஸ் எடுங்க. ஏன்னா பின்னாடி வண்டி வரும், லெஃப்ட்லேயும் வண்டி வரும். அதனால சொல்கிறேன். இது ஆல் தாஜ் ரெஸ்டாரண்ட் எல்லாமே நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த பைபாஸில் லெஃப்ட் கட் பண்ணோம். இந்த கட்டிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா போர்டு போட்டிருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் பார்த்து போனீங்கன்னா கட்டிங்ஸ் தெரியும். மேப்பில் போட்டிங்கன்னா கட்டிங்ஸ் தெரியும். பைபாஸுக்கு நீங்கள் மேலே போய்ட்டு பிரச்சனை இல்லை. அந்த பக்கம் போயிட்டு கட் பண்ணிங்க. ரத்தனகிரி இருக்குது பார்த்தீங்களா? ரத்தனகிரி கட் பண்ணி நம்ம கொஞ்சம் வெற்றிகரமாக வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்து ரீச் பண்ணிட்டோம். கோயிலுக்கு கிட்டத்தட்ட போயிருக்கிறோம். இப்போலாம் அவ்வளோ தொலைவே தாண்டி கோயிலுக்கிட்டே வந்துருக்குறோம். சரிங்களா? கோயில் உள்ள பார்த்தீங்கன்னா கேமராலோட அலோடான்னு தெரில. அதுவாக ஒரு கதையாக இருக்குது, பியூட்டாக இருக்குது. சரி, நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் டீட்டெயிலாக. உள்ள விளாக் கேமரா அலோட இருந்தால் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். இல்லை கண்ணால் பார்த்து மெமரிலேருந்து உங்களுக்கு தான் காட்டுறேன். சரிங்களா? சரி, ஓகே. இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பாரு ஒரு ஆள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு பட்டன் அதை கொஞ்சம் ஐக்கி விட்ருங்க. மறக்காமல் எனக்கு மேலே நிறைய வீடியோலாம் பாருங்கள். சரி, பெரிய ஸ்பீட் பேக்கில் வர பாரு தம்முன்னு இது கல்ச்சர் ஓட்டாடி. எங்கள் அம்மா எவனை வெண்ணி எடுக்க கற்றுக்கணும் உனக்கு? ஒரு பஸ் எடுத்தாங்க இந்த பேச்சு நம்ம சம்மந்தமே இல்லை. இது வச்சு எப்படி தான் நம்மளுக்கு தெரியும். இந்த போர்டு பிரச்சனை தலையில் வச்சுக்கிறான். வந்துட்டேங்க. நம்ம பஸ்ஸே உள்ளே போகுதுடா. ஆறுனா செல்ஃப் சர்வீஸ். இங்கே பாருங்க, உள்ள என்ட்ரன்ஸ் போயிட்டோம். இதான் கோயிலுக்கு போகிற வழி. என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காசு வாங்குறாங்க. வியூ வெட்ட வேண்டியது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிறா. வெயிட் எங்கே பண்ணிருப்போம். இல்லை இப்படி தான் காய்ச்சி பண்ணோம். பைக் காரில் இங்கே பார்க்கிங் போட்டிருக்காங்க. வண்டி வந்து இவன் நேராக உள்ளே போயினுக்கிறான். ஏன்னா இவன் வந்து பார்த்தீங்கன்னா விஐபி, இந்த கோவில் ஸ்பெஷல் தரிசனம் கிடைக்கும் அப்படின்ற அளவுக்கு பெரிய ஆள் இவன். எல்லாமே தெரியுங்க எங்கள் கேங்கில் எனக்கு. நிறுத்துறா டீ தலை இவ்வளோ தானா வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டோம். சரி, வாங்க உள்ளதை பார்க்கலாம். இப்போ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இங்கே வழுக்கேற்றி அவங்க பூஜைலாம் எல்லாத்தையுமே பண்ணிருப்பாங்க. நீங்கள் அப்படியே இந்த லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் இருக்கும், படிக்கட்டு ஏறி போகிறது. நீங்கள் வந்து ஏறி போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் படி தாங்க, கிட்டத்தட்ட ஒரு 60 70 படி தான். தாராளமாக ஸ்டெப்ஸில் நடந்து போகலாம். ஓகேங்களா? அப்படி உங்களுக்கு நடக்கிறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருந்துச்சுன்னா அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறி பைக் போகுது, பைக்கில் நீங்கள் ஏறி போகலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நடந்து போகிறது பெஸ்ட்டு தான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப படிக்கட்டு இல்லை, ரொம்ப கம்மியான படிக்கட்டு தான். நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பார்க்கறதுக்கு எல்லாமே சாமியிலேருந்து அந்த சாமி சுற்றி இருக்கிற அந்த கோபுரம்லாம் தெரியும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து இப்போதைக்கு அலோடு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் பாருங்கள், ஸ்டெப்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சரிங்களா? நீங்கள் ஏறி போகலாம், பிரச்சனை இல்லை. அதனால தான் சொல்கிறோம். சரிங்களா? நாங்கள் போகிறப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஆவரேஜான ரஷ் தான் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், க்யூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தான் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக க்யூவை வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணி விட்டாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் நம்ம பிள்ளையார் இருந்தார். பிள்ளையார் நீங்கள் பார்த்து முடிச்சுன்னா அந்த சைடு முருகருடைய ஃபோட்டோவில் இருந்துச்சு. உங்களுக்கு அந்த ஒரு டெக்கரேஷன் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. இன்டீரியர்னால் அந்த செவுரோ, ஸோ அவங்க இந்த கோயிலுடைய தூணோ, அப்புறம் பெயிண்டிங்கோ, அப்புறம் டெக்ஸ்டிங்கோ எல்லாமே பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. அந்த வழியில் தான் நீங்கள் உள்ளே ஏறி போகணும். சரிங்களா? சரி, நம்ம உள்ளே வந்துட்டுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா சுற்றி விடுவாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ரஷ்ஷாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி விடுவாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா
அந்த சுற்றி நம்ம போகிறப்போ ஒரு லைனுக்கும் நம்ம சாமியை பார்த்துட்டே போகலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி. இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது நம்ம டேரெக்டாக சாமி பார்த்தா ஒரு 10 செகண்ட் தான் பார்க்க முடியும். ஸோ இப்படி சுற்றி பார்க்கும்போது சுற்றி போகிறதுக்கு ஒரு 40லேருந்து 50 நிமிஷம் ஆகும்ல. ஸோ அந்த 50 நிமிஷம் நம்ம சாமி பார்க்கலாம் அப்படின்றதுக்காண்டி சுற்றி விடுறாங்க. ஆனால் அது வெளியே உள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப 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 சூப்பராக இருக்குதுங்க. சரிங்களா? ஆக்சுவலாக உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கேமராஸ் நாட் அலோவ்டு தான். மக்களே எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் எப்போவுமே சொல்ல நல்லா புரிஞ்சிக்க, மூலவர் சிலைனா மூலஸ்தானத்தில் இருக்கிற எந்த சாமி ஃபோட்டோஸுமே அலோடு இல்லை. அதை மீறி நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணால் பிரச்சனை ஆகும். ஸோ நம்ம தூரத்துலேருந்து மட்டும் எடுத்துகிறோம். அங்கே வெள்ளாளத்து உட்காந்துருக்காரு பார்த்திங்கன்னா, அவர் தான் இந்த கோவிலுடைய எல்லாத்தையும் பண்ண ஒரு ஆள். சரிங்களா? சரி வாங்க இப்போ நம்ம அவரை பற்றி பேசலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா 1960 அவருக்கு சின்ன காலத்துலேருந்தே பார்த்திங்கன்னா அவர் வந்து இந்த கோவிலை வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணுறாரு. அப்போ அவங்களால வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எதுவும் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கோயிலை டெவலப் பண்ணுறதுக்கான எல்லா ஸ்டெப்ஸும் எடுத்து ஃபைனலாக இன்றைக்கி 2026 வரைக்கும் பார்த்திங்கன்னா 2026 வரைக்கும் உங்கள் கோயிலை டெவலப் பண்ணியிருக்காங்க. அப்போத்துலேருந்தே இந்த கோயிலுக்காண்டியே பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபுல் லைஃபே பார்த்திங்கன்னா அர்ப்பணிச்சிருக்காங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ட்ரெஸ்ஸே போட மாட்டார். ஒரு கோமணம் ஒரே ஒரு ட்ரெஸ் அதை போட்டு சின்னதாக ஒரு வேஸ்ட்டு கட்டிட்டு தான் இருப்பார். சரிங்களா? அது நீங்கள் சாமியை முடிச்சுட்டு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தீங்களா, அந்த எண்ணெய் ஆபரணங்கள் அது எல்லாமே பார்த்திங்கன்னா இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த இன்டீரியர் அந்த பார்க்குறதுக்கு ஒரு பிரம்மாண்டமாக இப்போது சாமி ஒரு கோவில் இருக்காங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோட்டைக்குள்ளே இருக்கிற மாதிரி. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக இருக்குது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஸ்பெஷலாக இருக்குது உள்ளே பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நார்மல் டேஸில் போனீங்கன்னா நிதானமாக எல்லாமே தெளிவாக பார்த்துட்டு வரலாம். அது மாதிரி முருகர் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த இடத்துல எது மாதிரிலாம் இருக்கணும் அது மாதிரி ஃபோட்டோஸில் வச்சுருக்காங்க. அந்த லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாமியுடைய இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேரோ இல்லாச்சி அப்போ ஸ்பெஷல் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா மூலவர் சிலை இல்லாமல் உற்சவர் சிலை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேரில் இருந்துச்சு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இவர் என்ன பார்த்திங்கன்னா அவருடைய சிலை வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சில ஐட்டம்ஸ் தாளாட்டுறதோ இல்லை எக்யூப்மெண்ட்ஸ் பண்ணுறதோ அது மாதிரி நிறைய விஷயம்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் இல்லை உலகத்திலே பெரிய முருகர் சிலை கட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான இதுதான் அந்த குளங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே பார்க்க முடியாது, அந்த குளத்தை இங்கே பாருங்கள். அந்த அந்த சிலை பார்த்திங்களா அங்கே தான் கட்ட போகிறாங்க. ஏன் உங்களுக்கு நான் அது சொல்கிறேன்னா உலகத்திலே பெரிய முருகர் சிலை வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் கட்ட போகிறாங்க. அதனுடைய இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கொடுத்துருக்கு. இன்டீரியர்னா ஒன்றும் இல்லை, அதோட ப்ளூ பிரிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. வரவங்க போகிறோம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை யாரும் ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடாது, வேணுன்னா உங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அவங்களுக்கு தெரியாமல் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃபோட்டோ வந்து அதை சொன்ன பார்த்திங்களா அதை எடுக்கக்கூடாது. ஸோ இது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா உலகத்திலே பெரிய முருகர் சிலை வந்து பார்த்திங்கன்னா அலங்காரத்தில் இருக்கிறது மாதிரி பண்ண போகிறாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உற்சவர் தான். நம்ம நார்மல் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா முருகர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போகிறது வழிபாடுறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும். எடுத்துக்காட்டு எப்படின்னா இவர் இங்கே மூலஸ்தானத்தில் இருக்கிற சாமியே பார்த்திங்கன்னா அவங்களும் இது தான், இவரும் அதுதான். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக அங்கே ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடாது, பட் இங்கே வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? அது மாதிரி ஒரு விஷயம். நீங்கள் அது முடிச்சுட்டு வெளியே வந்தீங்கன்னா அங்கே அவ்வளோதான் ஃபைனல் எக்ஸிட் வரலாம். ஸோ நீங்கள் க்யூ பார்த்திங்கன்னா ப்ராப்பராக அமைதியாக கிளியராக போகிறாங்க. சரிங்களா? ரொம்ப ரஷ் இல்லை. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா முருகர் கோயில் பொறுத்த வரைக்கும் ரஷ்ஷாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நிதானமாக வாங்க. லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இல்லை போகிறப்போ லெஃப்ட் சைடில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பூஜை பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, ஏகம் வளர்ப்பாங்க. அதெல்லாம் வந்து சில டைமில் பண்ணுவாங்களாம். அதுவும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இதுதான் பார்த்திங்கன்னா அந்த ஏகம் வளர்க்குறது எல்லா விஷயமும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா பைக் பார்க்கிங். சரிங்களா? உங்களுக்கு நான் போன வீடியோவில் காட்டல, இப்போ வீடியோவில் காட்டுறது தான் பைக் பார்க்கிங். மலை மேலே ஏறி வருது. என்னை பொறுத்த வரைக்கும் பைக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா, காருக்கு வந்து பார்த்திங்கன்னா 30லேருந்து 50 ரூபா வாங்குறாங்க. நீங்கள் தயவு செஞ்சு நடந்தே வரலாங்க, நல்லதாக நான் சொல்லுவேன். சுத்தமாக ஏற முடியாதவங்க மட்டும் வாங்க பைக்கில். ஏன்னா உண்மையாக சொல்கிறேன் நல்லாயிருக்கு. அதுமாதிரி இந்த கார் பார்க்கிங் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்குது. இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காரில் ஏறுறவங்களோ பைக்கில் ஏறுறவங்களோ மஸ்ட் சேஃப்டியாக போங்க. ஏன் சொல்கிறேன்னா ஷார்ட் டேர்னிங் மலை வந்து பார்த்திங்கன்னா சின்ன மலை ஷார்ட் டேர்னிங். அது மாதிரி இந்த இடத்துலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முருகர் சிலை கட்ட போகிறாங்க. சரிங்களா? உங்களுக்கு சொல்கிறேன். அது மாதிரி திரும்பி சொல்கிறேன், இறங்குறப்போ ரொம்ப சேஃப்டியாக இறங்குங்க, உண்மையாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் இறங்குறப்போ பார்த்திங்கன்னா இந்த குளத்தை பார்க்கலாம். சரிங்களா? அந்த உங்களுக்கு ரைட் சைடில் பார்த்திங்கன்னா குளம் தெரியும். நிறைய பேர் இங்கே இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஏன்னா குளம் வந்து பார்த்திங்கன்னா
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் இல்லை. ஸோ ஏதோ ஒரு பூஜை பண்ணுறதால வந்து குளம் வந்து ஓப்பன் பண்ணுறதில்ல. அங்கே தான் வந்து சிலை கட்ட போகிறாங்க. ரத்தனகிரி கோயிலை பற்றி இது வரைக்கும் தெரியாத சில விஷயம் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து நான் தமிழ்நாட்டில் போகிறப்போ வரப்போ பார்த்துட்டு போகிறது இதுதான். பெரிய கிட்ட தான் போய் சிலை கட்ட போகிற வர போகிற ஒரே ஒரு இடம் இது தாங்க. அது ஒரு தூரத்துக்கு போகிறப்ப வீடியோ எடுத்து. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சிலை கட்டுற இடம் இந்த உலகத்தில் தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் இல்லை, உலகத்தில் பெரிய சிலை கட்டுற இடம். மூணாவது இங்கே எப்போ அந்த இடத்துல வந்து அடர்த்தி பக்தர் வந்து ஒரு விஷயம் நாள் ஆகும். அவங்க கிட்ட நான் விசாரிச்சிருக்கேன். கோயில் 1 இயரோ இல்லை 2 இயர்ஸோ கிட்ட ஆகும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த கோயில் 1960 வந்து பார்த்தீங்கன்னா மூடிடலாம் அப்படின்ற ஒரு எக்கத்தில் கட்டத்தில் இருந்த கோயில் இன்றைக்கி 2026 இந்த கோயில் பிரம்மாண்டமாக இருக்குது. அதுக்கு காரணம் அந்த வெள்ளையார்பார் பார்த்தீங்கன்னா ஒரு சாமியார், அவர் தான் எல்லாத்துக்குமே அதுக்கு காரணம். அந்த குளத்தான தான் அந்த சிலை வரப்போகுது. கோயில் அப்புறம் அந்த முருகர் சிலை குளம் 3த்துமே ஒரே ஃப்ரேமில் இருக்கிற மாதிரி பண்ண போகிறாங்க அப்படி சொல்லிட்டுருக்காங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான கோயில். நம்ம ராணிப்பேட்டில் இருக்குதுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு கொடுத்த ஒரு லக்கு தான். அது மாதிரி இன்னும் சொல்கிறேன், இந்த ரத்தனகிரி கோயிலில் இன்னும் நிறைய மர்மமான விஷயங்கள் நிறைய இருக்குங்க. எப்படின்னா அந்த கோயில் எப்படி உருவாச்சு, மூடப்பட்ட கோயிலை எப்படி திறக்கிறாங்க, எப்படி இந்த கோயில் எவ்வளோ ஃபேமஸ் ஆச்சுன்றது இன்னி வரைக்கும் அங்கே இருக்கணும் யாருக்குமே தெரியல. நார்மல் பக்தர் வந்து போகிற அடர்த்தியும் பக்தர் வந்து போகிற எல்லா விஷயமும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதனால்